எனது பெயர் MKM ஜெயலலிதாவின் மல்லிப்பட்டினம். நமது சன்மார்க்க நெறிமுறைகளும் வாழ்க்கை முறைகளையும் அல்லாஹ் தாலா நமது இறுதி நபி முகமது ரசூலே கரீம் அவர் மூலமாக தீர்க்கமாக முடிவு செய்யப்பட்டு, அவர் மூலியமாக அருளப்பட்டு, குர்ஆன் கோர்வை செய்யப்பட்டு, அதன் வழி இஸ்லாம் மார்க்கம் வாழ்ந்து வருகிறது. அதற்கு தௌஹீத்காரங்களும் உலமா சபையும் இதற்கு ஒரு போட்டி என்று கலியக்காவலை நடத்துறது சரியா என்று கேட்க விரும்புகின்றேன். 1980 தான் அந்த வஹாபிகள் இந்த தமிழக மண்ணிலே கால் ஊன்ற ஆரம்பித்தார்கள். 25 வருடங்களாக இவர்களுடைய இந்த கூக்குரல்களும் விதண்டாவாதங்களும் தேவையில்லா பேச்சுக்களும் ஒன்றில்லை இரண்டில்லை, எல்லா ஆலிம்களையும் ஒண்ணுமில்லாம ஆக்கினாங்க. அவங்கள்ட்ட ஆதாரம் இருக்குதா, வந்து பேச வேண்டியதுதானே, ஏன் பயப்படுறாங்க? இந்த வஹாபி ஆலிம்சாக்கள் கேட்டாங்க. ஏன் நம்ம ஆளுக்கு ஒதுங்கினாங்க தெரியுமில்ல? அவங்களால பேச முடியாதுங்கிறதல்ல, நம்மிடம் இருக்கிற நம்முடைய உலமாக்களிடம் இருக்கிற கல்வி ஞானத்தில் 100% 1 கூட வஹாபி ஆலிம்சாக்கிட்ட கிடையாது. ஏன் ஒதுங்கினாங்க தெரியுமா? அவர்கள் எல்லாம் தரக்குறைவாக பேசுவார்கள், அசிங்கமாக பேசுவார்கள். அதுக்கு ஆதாரமே நீங்க கலியாக்காவலை பார்த்து சீடியை போட்டு பார்த்தா தெரியும். வஹாபிகளே காரி உமிழ்கிறார்கள் வஹாபிகளை பார்த்து. வஹாபிகளே அங்க பேசிட்டு வந்தவங்களை பார்த்து, என்னங்க இஸ்லாமிய விவாதங்கிறீங்க, எங்க வீட்டுல நானும் எங்க வீட்டு பெண்களும் உட்கார்ந்து உங்க பேச்சை கேட்க முடியலையே, இப்படி கேட்கறது யாரு? வஹாபிகள் தான். அதே நேரத்தில் அவங்க இன்னொரு ஒப்பு மூலத்தையும் கொடுக்கறாங்க. சுன்னத் ஜமாத் உலமாக்கள் அவங்க கொள்கை எங்க கொள்கை இல்லை, ஆனா அவங்க பேச்ச நானும் எங்க வீட்டு பெண்களும் சேர்ந்து கேட்கிறோம். அப்படி நாகரிகமா பேசினார்கள். நீங்கள் இஸ்லாமிய விவாதம் என்று சொல்லிக்கொண்டு குர்ஆன் ஹதீஸை பின்பற்றோம்னு சொல்லிக்கிட்டு நபி வழியிலே செல்கிறோம்னு சொல்லிக்கிட்டு தரக்குறைவா அசிங்கமா பேசி இஸ்லாம் விவாதம் சொன்னாங்க ஆண்கள் பெண்கள் சேர்ந்து கேட்கணுமா இல்லையா? முடியவில்லை உங்க பேச்சை. அதனாலதான் இன்னைக்கு வஹாபி ஆலிம்சாக்கள் முடிவுக்கு வந்துறாங்க, இனிமே விவாதம் செய்வதெல்லாம் போகக்கூடாதுன்னு முடிவு கொண்டாங்க அவங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு தோல்வி சந்தித்து விட்டார்கள். நம்ம மட்டும் சொல்லல, அவங்க காரங்களை என்னங்க நீங்க பேசுறது கேட்கிற அளவுக்கு ஆகி போச்சு. நம்ம ஏன் அங்க போனோம்னு சொன்னா இவங்க எல்லாம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதல்ல, எங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்கெல்லாம் எப்பவுமே தாம் பிடிச்ச மோசலுக்கு 3 கால்னு சொல்லக்கூடியவங்க தான், திருந்த மாட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் உட்கார்ந்தோம். ஏன்? ஒரு வரலாற்றை மாற்றி அமைக்க வேண்டும். நாங்கள் போய் பேசலன்னு வச்சுக்கிறோங்க. இன்னைக்கும் அந்த ஆலிம்சாக்கள்லாம் நாங்கள் கூப்பிடுகிறோம் வரவில்லை, இவர்கள் ஓடுகிறார்கள், அங்கே பிடித்து வையுங்கள், இங்கே கட்டி வையுங்கள், எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி வச்சுட்டோம். இப்போ எங்க சொல்றாங்களா அவளை பிடிச்சி வைங்க, இப்போ எங்க இப்போ சொல்றாங்களா? கிடையாது, முற்றுப்புள்ளி வச்சோம். நாங்க போய் பேசலன்னு வச்சுக்கிறோங்களேன். வரலாற்று என்ன தெரியுமா எழுதப்படும்? இந்த நூற்றாண்டில் ஒரு ஆள் வந்தாரு, இந்த கருத்தையெல்லாம் சொன்னாரு, எல்லா ஆளு சுன்னத் ஜமாத் உலமாக்களை எல்லாம் வாதம் செய்ய கூப்பிட்டாரு, யாருமே போகலையா அப்படின்னு வரலாற்றில் இடம்பெற்று விடும். இந்த வரலாற்றை மாற்றமைக்க வேண்டும் என்று முடிவு பண்ணோம். இப்ப வரலாறு என்ன தெரியுமா சொல்லு? இப்படி ஒரு ஆள் வந்தாரு, விவாதத்துக்கெல்லாம் கூப்பிட்டாரு, இந்த குரூப் போய் விவாதம் செய்தது வரலாற்றை மாற்றி அமைச்சிருக்கும். அதுதான் எங்க நோக்கம். அவங்க திருந்துவாங்கிறது இல்ல. இல்லாட்டி அடுத்த தலைமுறை நம்ம பிள்ளைகளே பேசுவாங்க, இப்படி ஒரு ஆள் வந்து பேசினாராம நம்ம உலமாக்கள் என்ன செஞ்சாங்க, ஏன் அவர்கிட்ட பேசல? நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்து குறை பேசுவாங்க. அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதனால போய் உட்கார்ந்தோம். நாங்க விவாதம் செய்யற வரைக்கும் அவங்க பத்திரிகையில என்ன தெரியுமா எழுதினாங்க? பாக்கியாத் பயந்து நடுங்குகிறதுன்னு போட்டாங்க. பாக்கியாத் மார்சாக்கு பக்கத்தில் கூட்டம் போட்டு எங்களோட விவாதம் செய்ய தயாராங்கிறாங்க மூத்த உலமா பெருமக்கள். இவங்கிட்ட என்னங்க இப்ப நம்ம பேசுறது, இவங்க தரக்குறாங்க, அவங்க ஒதுக்குனாங்க. நாங்க சிந்திச்சோம், அவங்க அப்படி ஒதுங்குறாங்க. ஊர் மக்களுக்கு அதுவா தெரியும். ஓ, ஏதோ ஆதாரம் இல்ல போல தெரியுது, அதனாலதான் இவங்க பேச போகல, அப்படிதான் சும்மா இருக்கிறவங்க நினைப்பாங்க. சத்தியம் அவங்க பக்கம் இருந்தா போய் பேசிட வேண்டியதானே, ஏன் யோசிக்கிறாங்க என்றுதான் பொதுமக்கள் பேசுவாங்க. அதான் நாங்க என்ன செஞ்சோம்? சீனியர் உலமா பெருமக்களை நீங்க இருங்க, உண்மையிலேயே இவங்க தரக்குறான் பேசுவாங்க, ஜூனியர்கள் நாங்க இருக்கிறோம், சந்திச்சிடும். இப்ப வரலாற்றை மாற்றி அமைச்சிட்டோம்ல, அதற்காகத்தான். இப்பொழுது சொல்றாங்களா நாங்க அவங்கள கூப்பிடுறோம் வரமாட்டேங்கிறாங்க, அதெல்லாம் இப்ப சொல்றது இல்லை. இதுக்கு ஒரு முடிவு கட்டத்தான் அங்க போய் உட்கார்ந்தமே தவிர நாங்க பேசினாக்கா இவங்க எல்லாம் திரும்பி வந்துருவாங்க அப்படிங்கிறது கிடையாது. அங்கே உட்கார்ந்தும் கூட வழிமார்களை குறைவாகத்தான் பேசினாங்க. அதையும் கூட நாங்க ஜீரணிச்சுக்கிட்டோம். 2 நாள் உட்கார்ந்து பேசணும். ஏன்? வரலாற்று இடம்பெற வேண்டும். இவர்களோட பேச முடியுங்கிறத எல்லாரும் புரியணும். இலங்கை வரைக்கும் போச்சுல, இங்க மட்டும் இல்லைங்க. கலியக்காவிலை விவாதத்தினுடைய தாக்கம் சமீபத்தில் இலங்கைக்கு போயிருந்தேன். அங்க இருக்க நமது மக்களும் உலமா பெருமக்களும் எவ்வளவு மகிழ்ச்சியில் இருக்காங்க தெரியுமா? வஹாபிகள்லாம் எவ்வளவு கூலி குடியிருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு தாக்கத்தை இந்த நாட்டில் மட்டுமல்ல வெளிநாடுகளும் ஏற்படுத்தி இருக்கிறது. துபாயில இருந்து எத்தனை போனு நம்ம சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் அதையெல்லாம் போட்டு நம்ம தான் இங்க பார்க்கல, வெளிநாடுக்காரங்க நிறைய பார்த்து விட்டாங்க. அதான் இப்ப நமக்கு ஆச்சரியம். தமிழ்நாட்டில் கூட அந்த அளவு பார்த்துக்க மாட்டாங்க போல தெரியுது. நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. ஆனாலும் சொல்றேன், போன வருஷம் நான் ஹஜ்ஜுக்கு போயிருந்த போது நானே என் நண்பரும் ஹரம் ஷரீஃப்குள்ள போறோம்.
இந்த ஜம்சம் தண்ணீர்லாம் எடுத்து வைக்கிற அந்த குரூப் அவங்களாம் அந்த யூனிஃபார்மோட தான் நிற்பாங்க. அதில் ஒரு பையன் என்னை பார்த்தோன்னே உங்களை எங்கே பார்த்தான்னா நான் நின்றுட்டேன். சரி வேணா சொல்லட்டும் என்னன்னு. அவன் இலங்கை தமிழ் தான் பேசுகிறான். யோசிச்சு சொன்னான், நீங்கள் விவாதம் பண்ணீங்கல்ல அவரோட, நான் உங்கள் விடிய உட்காந்து பார்த்தேன் உங்களுடைய எல்லா சைடுன்னு சொன்ன இலங்கையில் ஒரு பையன். அங்கே தான் ஊழியர். எதுக்காக சொல்ல வர்றேன், இலங்கையில் அவ்வளவு பேர் பார்த்துருக்கிறார்கள். நமது மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியிலே தெளித்திருக்கிறார்கள். இப்போ வஹாபியெல்லாம் என்ன செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது போன்ற நமது மக்களுக்காக தான் நம்ம போய் நடத்தணும். நம்ம மக்களே கேட்டாங்கல்ல, என்னங்க ஜும்மாவில் பெருசா பேசுறீங்க, மாநாடு போட்டு பெருசா பேசுறீங்க, அவர் கூப்பிடுறாரு ஏன் போகல, நம்ம மக்கள் கேட்டாங்களா இல்லையா? அப்ப அதனாலதான் போய் உட்காந்து. இப்ப எல்லாம் நினைக்கிறாங்க இது ஒண்ணும் இல்ல, இது பெருசா பேசணும். எப்படிப்பட்ட சப்ஜெக்ட் எடுத்தோம்? தர்கா ஜியாரத்துன்னு எடுத்தோம். வழிமார்கள் உதவி தேடுதல். நம்ம ஆட்களை பயந்தாங்க, இன்னும் இவ்வளவு பெரிய சப்ஜெக்ட்ல போய் உட்கார்றாங்கல்ல, இதெல்லாம் அவங்களுக்கு லட்டாகி போச்சு, அப்படியே கவுத்திடுவாங்கன்னு நினைச்சாங்க. நம்ம ஆளுகள் நினைச்சாங்க. நம்ம ஆளுகள் சொன்னேன், ஏங்க நம்ம சத்தியத்தில் இருக்கோமா இல்லையா? ஆமா சத்தியத்தாங்க பேசுவோம், ஏங்க பயப்படுறீங்க? அப்படி போய் உட்கார்ந்தோம். இந்த சப்ஜெக்டிலாவது ஒழுங்கான ஒரு ஆதாரத்தை அவங்களாம் வைக்க முடிந்ததா? நம்முடைய தரப்பு எல்லாரும் ஆதாரம் வைப்போம், அவங்கள ஆதாரம் வைக்க முடியாது. இன்னைக்கும் சரிதான், அதுதான் உண்மை நிலை. அதற்காகத்தான் நடத்தணும். இன்றைக்கு ஜமாத் உலமா சார்ந்த ஆளும் பெருமக்கள் எல்லாம் தலை நிமிர்ந்து நடக்கிறார்கள். இதுக்கு முன்னால வாதத்துக்கு முன்னால் ஒரு நிலைமை என்ன தெரியுமா? நம்ம ஊர் பரவாயில்லைங்க, சில ஊர்வல எல்லாம் அஜத்து சொல்லிச்சு வெளியே வருவாரு, இந்த 2 இளைஞர் போய் என்னங்க அப்படி சொன்னீங்களே, வாத செய்யலாம் நான் கூட்டிட்டு வரேன் அப்படிம்பாங்க. இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் வாரம் பண்ணாங்க. இப்ப நம்ம இமாம்கள் அந்த இளைஞர் பார்த்து என்னப்பா கூட்டி வரியா, எங்காலும் சேகத்தால் கூட்டி வரேன்னு சொன்னா ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க நிலைமை அப்படியே மாறிடுச்சு. இது முன்னால வரைக்கும் பயமுறுத்தி ஆட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு இமாம்களையும் கிளியனூர்ல உலமாக்கள் சார்பில் பாராட்டு விழா, எவ்வளவோ இடங்கள்ல பாராட்டு விழா நடந்துச்சு. மாவட்ட ஜமாத் உலமாவே எங்களுக்கு நடத்தியது. காரணம் என்ன? உலமாக்களுடைய கண்ணியத்தை நாங்கள் காப்பாற்றணும் என்பதால் தான். சென்னை மாவட்ட ஜமாத் உலமா பாராட்டு விழா நடத்துகிறது. தஞ்சை மாவட்ட ஜமாத் உலமா பாராட்டு தீர்மானம் போடுகிறது. காரணம் என்ன? உலமாக்களுடைய கண்ணியத்தை நீங்கள் பாதுகாத்து விட்டீர்கள். இப்ப எங்காவது உலமாக்களை பார்த்து வாதம் செய்ய தயாரான எந்த வஹாபி கேட்கிறாரு? இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா பாருங்க, கேட்கறதே இல்லை. முடிய கட்டிட்டோம்ல நாங்க. அதனால தான் நாங்கள் செஞ்சோம். கிளியனூர்ல கூட்டம் முடிந்து பாராட்டு விழா நடக்குது. கூட்டம் முடிஞ்சு கீழே இறங்குறோம். ஒரு ஆளின் கையை பிடித்து கொண்டு தமிழக உலமாக்களுடைய இஸ்ஸத்தை காப்பாத்தினீங்க சிரத்து அப்படின்றார். அதற்காக தான் போய் உட்கார்ந்தோம். இதுக்கு வரலாற்று ரீதியாக ஒரு மாற்றம் வேண்டும், இல்லைன்றால் தவறான வரலாறு எழுதப்பட்டு விடும், அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்பதால் தான். அது சாதாரணமா நடந்துச்சு. இது எத்தனை தீர்மானம் போட்டு ஊர் ஊரா கூப்பிட்டாக்கா இவரோட நான் என்ன பேசுவது? அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணுமே. இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கு. தகுதியை பத்தி பேசினாக்கா நான் தான் அவரோட பேச முடியாது, அப்படிதான் தகுதி. ஆனாலும் அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தார். கடைசி வரைக்கும் வரலையே. அவங்க காரணம் என்னங்க, அவர் இதனால் வரைக்கும் நீங்க கூப்பிடுறீங்க, யாரும் வரமாட்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப அவரு கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு ஊர் ஃபுல்லா, நீங்க எங்க போகல? வஹாபி இளைஞர்களே கேட்க ஆரம்பிச்சாங்க, இவரோட நான் போய் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி தவிர வந்தாரு. இது எப்படி தெரியுமா மாற்றினது? கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய அவங்க மாவட்ட அமைப்பு தலைவரும் நமது அமைப்பின் தலைவரும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அதுல தான் அவர் மாட்டு அவர் எழுதி கொடுத்துட்டாரு. மாவட்ட தலைவர் எங்கள் தலைப்பில் இவர் வருவார், விவரம் தினமே எழுதி கொடுத்து விட்டாரு, மாட்டிக்கிட்டார். அப்ப நிர்பந்தமாகத்தான் நடந்தது. இன்னும் சொல்ல போனா இறைவன் நடத்த வைத்தான். இந்த சுன்ன ஜமாத் உலமாக்களுக்கெல்லாம் ஒரு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அப்படிப்பட்ட கண்ணியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம போய் உட்கார்ந்து பேசணும். இறைவன் அருளால் வெற்றியும் கிடைத்தது. அந்த எல்லாம் அல்ல இறைவனுக்கு அனைத்து